Hello friends, welcome to Rama's Family Kitchen. திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டை வச்சு எப்படி வெரைட்டியா செய்யறதுன்னா முட்டைனாலே நம்ம வந்து ஆம்லெட் தான் போடுவோம். அப்படி இல்லாம டெய்லியும் எப்படி வித்தியாசமா முட்டை வச்சு செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஈஸியா எல்லாமே ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். 9 விதமான முட்டை வச்சு முட்டையை வச்சு நிறைய சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஹாஃப் பாயில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். கல் நல்லா காஞ்சிச்சு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா இடத்துலையுமே நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் நேராக முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே வந்து உப்பு மிளகுத்தூள் தான் போடுவோம். இன்றைக்கி நம்ம வந்து சீரகத்தூள் சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. ஃபஸ்ட்டு உப்பை மேலாக அப்படி தூவிக்கலாம். மிளகுத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆஃப் பாயில் நல்ல வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா அடிப்பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம ஆஃப் பாயில் நல்லா வெந்துச்சு. இது நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். மிளகு சீரகத்தூள் ஃப்ளேவரோட ஆஃப் பாயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஃபுல் பாயில் பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி முட்டையை உடைச்சி எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில். அதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தழை. நீங்கள் முட்டை கூட கொத்தமல்லி தழை சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம 2 பக்கமும் வேக வச்சு எடுக்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக இதெல்லாம் வந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது சூப்பராக நம்மளோட ஃபுல் பாயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒரு டேஸ்டியான ஆம்லெட் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் என்னென்ன சேர்க்குறேன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள். நீங்கள் எவ்வளோ முட்டை சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் சீரகத்தூள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆம்லெட் எல்லா முட்டை ஐட்டம் எல்லாமே சேர்ப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. கொஞ்சம் மிளகாய்த்தூள். இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஆம்லெட் நல்லா சாஃப்டாக புஷ்ஷுன்னு வரும் உங்களுக்கு. இப்போ தோசைக்கல்ல நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிட்டு நல்லா இந்த மாதிரி நுரை அடிக்கிற அளவுக்கு, நுரை வர அளவுக்கு அடிச்சுக்கோங்க நல்லா. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பலாம். இப்போ கீழ்ப்பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பிடலாம். கீழ்ப்பக்கமும் நல்லா இதே மாதிரி கலர் மாறணும், நல்லா பொன்னிறமாக வரணும்.
இப்போ இந்த பக்கமும் திருப்பிடலாம். சூப்பராக 2 பக்கமும் நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் போட்டுக்கலாம். ஸோ தக்காளி சீரகத்தூள்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஆம்லேட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பாயில்டு எக் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதாவது வேக வச்ச முட்டை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு வானல் வச்சுட்டேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் வேக வச்ச முட்டையை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம். இப்போ ஒரு பக்கம் லைட்டாக அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. அந்த பக்கமும் திருப்பிடலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு லைட்டாக பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ பின்னாடி சைடும் அந்த மாதிரி ஆகட்டும். இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, இது நம்ம இட்லி தோசைக்கெலாம் தொட்டு போலியா இட்லி பொடி. இந்த கடலைப்பருப்பு பொடி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த பொடி தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த பொடி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வித்தியாசமான டேஸ்ட்டு, அதே சமயம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வெங்காயம் கொஞ்சம் பச்சை வெங்காயமாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம போட்ட இட்லி பொடி, வெங்காயம், பச்சை மிளகாய் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனால் போதும். நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட பாயில்டு எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நம்மளோட பாயில்டு எக் ஃப்ரை நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக இதையும் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்து இந்த மாதிரி பாயில் பண்ண எக்கை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம ஒரு பஜ்ஜி மாவு பேட்டர் மாதிரி ஒன்று பண்ணி அதில் டிப் பண்ணி பொரிக்க போகிறோம். ரொம்ப இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ முட்டை பொரிக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இல்லை கொஞ்சம் பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம இதை கரைச்சிக்கலாம். தண்ணி பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. எந்த கட்டி தட்டி இல்லாமல் இதை நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி கரைச்சாச்சு. இப்போ வானலில் எண்ணெய் வச்சு இதை நம்ம டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா இந்த ஃப்ரை பண்ண எண்ணெயை நம்ம அதை அப்படியே வச்சுக்கக்கூடாது. நான் கொஞ்சமாக ஊற்றி ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு நல்ல மீடியமான அளவுக்கு காஞ்சிச்சு எண்ணெய். இப்போ இங்கே பாருங்கள், நான் கரைச்சி வச்சதில் நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துட்டேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போடலாம் டிப் பண்ணி. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை நல்லா எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம் பிளேட்டில். உங்களுக்கு எடுக்கும் போது எண்ணெய் இருக்க மாதிரி தெரியும். அதுக்கப்புறமா உங்களுக்கு எண்ணெய் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். நம்ம சோடா மாவு எதுவுமே கலக்கலை. ஷேப் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வந்துச்சுன்னா போடுங்க. எனக்கு ஷேப் கரெக்டாக வரல. ஆனால் டேஸ்ட் நல்லா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி பச்சை வெங்காயத்தை தூவிக்கோங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிடவே. அதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இது மாதிரி செஞ்சுட்டு வெங்காயம், மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை சேர்த்து அப்படியே சாப்பிடும்போது சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளோட எக் பஜ்ஜி ரெடி. இப்போ நம்ம எக் 65 பண்ண போகிறோம். முட்டையை இந்த மாதிரி வேக வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு பவுலில் இப்போ எக் 65 மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன்,
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக, நான் கம்மியாக பண்ணுறதுனால ரொம்ப கம்மியாக எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம கலந்து வச்ச முட்டையை நல்லா ஊறிட்டு இப்போ ஊறியாச்சு. இப்போ இதையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொறுமையாக போடுங்க. இப்போ முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துடலாம். இப்போது நல்லா லைட்டாக கோட்டிங் ஆகிருக்கு. ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்தாலே நல்லாயிருக்கும் எக்கு. நம்மளோட எக் 65 ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு எக்கில் கோட்டிங் சரியாக ஒட்டலை. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அரிசி மாவு கூட சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு கிறிஸ்பியாக ஒட்டும். இப்போ நம்மளோட எக் 65 சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி டேஸ்டியாக செய்யலாம். இப்போ நம்ம அடுத்து எக் நூடுல்ஸ் பார்க்க போகிறோம். எக் நூடுல்ஸ்னால் நம்ம தனியாக நூடுல்ஸ் எதுவும் பண்ண போகிறதில்ல, எக்லேயே தான் பண்ண போகிறோம் நூடுல்ஸு. அதுக்கு நல்லா முட்டையை அடித்து வச்சுட்டேன் நான். இப்போ இது லைட்டாக உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். அதை அப்படி ஊற்றிக்கலாம். நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா இது மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது மாதிரி மடிச்சுக்கோங்க. அதை சென்டராக கொண்டு வந்துட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட வச்சு செஞ்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக தோசைக்கல்லிலே வச்சு செய்கிறேன். மடிச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீளமாக வரும். உங்களுக்கு எப்படியோ உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்துடுறேன். நம்ம இதிலே ஆனியன் வதக்கிட்டு இதை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நான் அதை எடுத்து வச்சுட்டேன். அதிலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துட்டு ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக வதக்கிக்கோங்க. இதில் நம்ம உப்பு காரம் எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக நம்ம முட்டையில் மட்டும் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெப்பர் பொடி, கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு. ரொம்ப லைட்டாக போட்டால் போதும். நீங்கள் போடுற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் ரொம்ப அரை வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரே ஒரு முட்டை தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ எல்லாமே இது க்ரன்ச்சியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். இதில் நம்ம செஞ்சு வச்ச எக் நூடுல்ஸை சேர்த்துடலாம். நூடுல்ஸ் சேர்த்துட்டு லைட்டாக இதில் சில்லி சாஸ் சேர்த்துடலாம். இதில் நான் ரெட் சில்லி சாஸ் சேர்க்குறேன். நல்லா டொமேட்டோ சாஸ் கூட சேர்க்கலாம். கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். எக்கில் ஸ்வீட் இருந்தால் அவ்வளோவா நல்லா இருக்காது. நல்லா லைட்டாக நம்ம சில்லி சாஸ் சேர்க்கலாம். இது சாஸ் சேர்க்கணும்னு இல்லை, அப்படியே சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுடலாம். கொத்தமல்லி தழை போட்டால் நம்மளோட எக் நூடுல்ஸ் ரெடி. நம்மளோட எக் நூடுல்ஸ் சூப்பராக 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம கரண்டி ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 முட்டை பவுலில் நான் உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி. எக்லே கூட நீங்கள் கேரட் துருவி போட்டுக்கலாம், கேப்சிகம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள். நீங்கள் எவ்வளோ முட்டை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் எப்போ சொன்ன மாதிரி ஆம்லேட்டுக்கு லைட்டாக சேர்த்துக்கோங்க.
நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவுமே வந்து முட்டை மட்டும் இருக்கும்போது அதில் உப்பு சேர்க்காதீங்க. அது ஒரே இடமா போய் உங்களுக்கு தங்கிடும். இந்த மாதிரி ஒரு வெங்காயத்திலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். நான் உங்களுக்கு ஆம்லேட்டுக்கு சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் நல்லா அடிக்க முடியுமோ அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா முட்டையை நான் அடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு தாளிக்கிற கரண்டி இல்லை வெயிட்டான கரண்டி எது இருக்கோ அதை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை ஊற்றணும். நீங்கள் சூடு இல்லாமல் ஊற்றுனீங்கன்னா அது கொஞ்சம் வேக ரொம்ப லேட் ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்து விடுங்க. ஏன்னா இப்போ உள்ளே இருக்கிறது பூரா உங்களுக்கு வெளியில் வந்தால் தான் நம்மளால் திருப்ப முடியும். நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வராது. இப்போ நம்ம பின்பக்கம் திருப்பிடலாம். நல்லா ஒட்டாமல் வரும்போது திருப்புங்க. இப்போ இந்த பக்கம் அடுத்த பின்பக்கம் நல்லா திருப்பியாச்சு. கொஞ்சமாக இந்த பக்கம் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் வச்சு திருப்பினேன், அதனால தான் உங்களுக்கு வந்து காட்ட முடியல. 2 ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டேன் நான். உள்ளே நல்லா வந்து ஒரு மாதிரி குழன்னு இருக்கும். அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா இந்த பக்கமும் நான் திருப்பி விட்டேன். சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்ல பொன்னிறமாகிடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். ஸோ சூப்பராக நம்மளோட கரண்டி ஆம்லேட் ரெடி. கொஞ்சம் உங்களுக்கு வந்து திருப்ப மட்டும் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வச்சு எடுத்துருங்க. நம்மளோட கரண்டி ஆம்லேட் ரெடி. இப்போ வந்து நம்ம எக் பொடிமாஸ்க்கு வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வதக்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா, கொத்தமல்லி, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் இப்போது இப்போ போட்ட மசாலா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட எக் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மேலே மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பவுலில் எடுத்துடலாம். இப்போது நம்மளோட எக் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு.